சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் ரோகிணி இருந்துட்டு நேராக சிந்தாமணியை போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன ஆண்டி இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, இவ்வளோ தைரியம் இருந்தா அந்த மீனா உங்களை தோக்கடிக்கிறதுக்காக எலெக்ஷனில் நின்றுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொன்ன உடனே இப்போல்லாம் நான் கை காட்டுறவங்கள தான் அவங்க எல்லாருமே தலைவராக ஏற்றுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நான் வந்து தான் எலெக்ஷன் நடத்தணும், நான் தான் தலைவருக்கு நிற்கணும்னு சொல்லி எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் நானே தலைவர் போஸ்ட்டுக்கு வந்தேன். நான் நிற்கிறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த மீனை விலகி போகாமல் எனக்கு போட்டியாக என் இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா. சாதாரண குடும்பத்துலேருந்து வந்துட்டு அவளுக்கே இவ்வளோ திமிரு இருக்கிற போது என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கா, அந்தஸ்து இல்லாமல் இருக்கா, நான் நின்று அவளை நான் தோக்கடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, அந்த முத்துவியும் மீனாவும் இருக்கிற வரைக்கும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே விட மாட்டாங்க. அதனால் எப்படியாவது இந்த எலெக்ஷனில் அவளை தோற்று விட்டுருங்க, அதுக்கப்புறம் நானும் மனோஜ் கூட ஈஸியாக ஒன்று சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத கண்ணு, என் மேலே நீ இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கல, கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்க தான் போகிறேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழத்தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.